வெல்கம் டு டிஎஸ்எஸ் ஸ்டுடியோஸ். ஐ ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் சூப்பராக இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். இன்றைக்கி தினமலர் தினமும் அம்மன் பகுதி 21. நன்றிக்கு தினமலர் கலக்கம் தீர்ப்பவள் இப்போவே கண்ண கட்டுதே என நினைப்பவர்களுக்கு காஞ்சிபுரம் கருக்கினில் அமர்ந்த அம்மனிடம் முறையிடுங்கள். அசுரரான மகிஷாசுரன் ஆணவத்தால் பலரை துன்புறுத்தினான். அவனை அழித்த பார்வதியே இங்கு இருக்கிறாள். கருக்கு என்றால் பனைமரம். பனைமரத்தடியில் அசுரனை கொன்றதால் அம்மனுக்கு இப்பெயர் வந்தது. திரிசூலம், கத்தி, நாகம், வேல், அக்கினி குண்டம், உடுக்கை நாகம், கேடயம், கங்கையை தன் 8 கைகளில் ஏந்தியபடி இருக்கிறாள். அசுரனின் தலைமீது வலது பாதமும் திரிசூலம் அவனை குத்தியபடியும் உள்ளது. ஜேஷ்டா தேவி நவகன்னியர் சன்னதிகள் உள்ளன. ஆடி வெள்ளி தோறும் பூப்பந்தலிலும் ஆடி ஞாயிறு தோறும் பம்பை உடுக்கை முழங்க அம்மன் வர்ணிப்பும் நடக்கும். எப்படி செல்வது? காஞ்சிபுரம் பஸ் ஸ்டாண்டிலிருந்து 2 கிலோமீட்டர். நேரம் காலை 7:30 முதல் 11 மணி வரை, மாலை 5 முதல் 7:30 மணி வரை. வாருங்கள், வளம் பெறுங்கள். மீண்டும் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.